அனைவருக்கும் வணக்கம். உங்கள் கிருஷப் அகாடமிலிருந்து வினிதா. இந்த வீடியோவில் பாருங்கள், நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் February 8 to 14 இருக்கக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், உபரி நதிநீர் இணைப்பு திட்டம். பாருங்கள், உபரி நதிநீர் இணைப்பு திட்டம் இப்போ எங்கேன்னா திருநெல்வேலியில் தாமிரபரணி கருமேனியாறு நம்பியாறு இணைப்பு கால்வாய் திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சுருக்காங்க. ஓகேங்களா, இதுதான் உபரி நதிநீர் இணைப்பு திட்டம். இந்த திட்டம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி 2009 February 21 முதல்வர் கருணாநிதி அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த திட்டத்தை தொடங்கி வச்சுருக்காங்க. ஆனால் இன்னும் செயல்பாட்டுக்கு வரவே இல்லை. இப்போ தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த செயல்பாட்டுக்கு வருவதற்காக தொடங்கி வச்சுருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? இது முன்னாடியே கொண்டு வந்த ஒரு திட்டம் தான். இப்போதான் என்ன பண்ணியிருக்காங்க, அதைய செயல்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இது ரொம்ப எந்தெந்த ஆறு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. தாமிரபரணி தான் தாமிரபரணி, கருமேனி ஆறு, நம்பியாறு இணைப்பு கால்வாய் திட்டம். ஓகேங்களா? எந்த பகுதியில்? திருநெல்வேலி. ஓகேங்களா? அடுத்தது பார்க்கலாங்களா? பாருங்க, அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. MGNREGS படிச்சிருப்பீங்க இல்லைங்களா? மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம். எப்போ கொண்டு வந்திருப்பாங்க இந்த திட்டம்? மன்மோகன் சிங் பிரதமர் மன்மோகன் சிங்காக இருக்கிற பீரியடில், ஓகேங்களா, மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கிற பீரியடில் 2005 கொண்டு வந்து 2006 செயல்படுத்தியிருப்பாங்கன்னு நம்ம படிச்சிருப்போம், எக்கனாமிக்ஸில் படிச்சிருப்போம். ஓகேங்களா, இந்த திட்டம் என்னதுங்க? 100 நாள் வேலை திட்டம் தான். என்னதுங்க உங்களுக்கு? மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம். இது பார்த்தீங்கன்னா இப்போ தாக்கல் பண்ணாங்க பார்த்தீங்களா, 2025 to 26 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் பண்ணாங்கல்ல, பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க. அதுல இந்த திட்டத்துக்கு எவ்வளோ ஒதுக்கி இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. 86,000 கோடி. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? MGNREGS அந்த ஸ்கீமுக்கு 100 நாள் வேலை திட்டத்துக்கு இந்த நிதியாண்டுக்கான பட்ஜெட்டில் எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னா ரூபாய் 86,000 கோடி என்ன பண்ணியிருக்காங்க, ஒதுக்கியிருக்காங்க. அப்போ இந்த திட்டம் யாருடைய பீரியடில் கொண்டு வரப்பட்டதுன்னா மன்மோகன் சிங் அவர்கள் பீரியடில் கொண்டு வரப்பட்டது. அதையும் பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ தான் மன்மோகன் சிங் அவர்கள் சமீபத்தில் தான் இறந்துருப்பார். அவரை பற்றி கொஷின் கேட்குற மாதிரி இருந்தால் கூட இந்த திட்டத்தை பேஸ் பண்ணி கேட்கலாம். அதையும் பார்த்துக்கோங்க. சரி, அப்போ இந்த திட்டத்துடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிராமப்புற மக்களுக்கு, குறிப்பாக யாருக்குங்க, பெண்களுக்கு அவர்கள் வசிக்கும் பகுதிக்கு 5 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள் ஆண்டில் 100 நாட்களுக்கு வேலை உத்தரவாதம் அளிக்கக்கூடிய திட்டம் தான் இந்த திட்டம். எத்தனை கிலோமீட்டர் சுற்றளவுக்குள் அப்படின்னு பாருங்க. அவங்க வசிக்கக்கூடிய பகுதிக்கு 5 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள் ஆண்டில் 100 நாட்களுக்கு வேலை உத்தரவாதம் அளிக்கக்கூடிய திட்டம் தான் என்னதுங்க? மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம். இந்த 100 நாட்களை கூட இன்னும் நாம் என்ன பண்ணணும், 150 நாட்களை இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி போராட்டம் எல்லாம் கூட நடந்துட்டு இருக்கு இப்போ. புரிஞ்சுதுங்களா? அடுத்தது பாருங்க. சரி, இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, கிராமப்புறங்களில் சாலைகள், குளங்கள், குட்டைகள், கிணறுகள் உள்ளிட்ட பொது சொத்துக்களை உருவாக்குவது தான் முக்கிய நோக்கம். இந்த திட்டத்துடைய முக்கிய நோக்கமே இதுதான் சொல்கிறாங்க. ஓகேங்களா? அங்கே சாலைகள், குளங்கள், குட்டைகளை உருவாக்குறது, அதுக்கப்புறம் அதை தூர்வாடுறது, அந்த மாதிரி தான் இந்த திட்டத்துடைய நோக்கமாக பார்க்கப்படுது. ஓகேங்களா? இதையும் பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்க, திறன்மிகு இந்தியா திட்டம். எல்லாரும் படிச்சிருப்போம். ஸ்கில் இண்டியா அப்படி சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். ஞாபகம் இருக்குங்களா? ஸ்கில் இண்டியான்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த திட்டம் தான் பார்த்தீங்கன்னா திறன்மிகு இந்தியா திட்டம். சரி, இந்த திட்டம் எப்போ ஆரம்பித்தாங்கன்னா 2015 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த திட்டத்துடைய நோக்கம் என்னன்னா, 2022க்குள் சுமார் 40 கோடி பேருக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி, ஸ்கில் டெவலப்மெண்ட், அந்த பயிற்சியை கொடுக்கறக்கு அளிக்கும் இலக்கில் திறன்மிகு இந்தியா திட்டம் எப்போ கொண்டு வராங்க? 2015 கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? திறன்மிகு இந்திய திட்டம் எப்போங்க கொண்டு வராங்க? 2015. இதனுடைய நோக்கம் என்னென்னா, 2022க்குள் சுமார் 40 கோடி பேருக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கக்கூடிய வகையில் கொண்டு வந்திருப்பாங்க இந்த திட்டம். இந்த திட்டம் எந்த அமைச்சகம் சார்பில் கொண்டு வரப்பட்டது? அதுவும் ரொம்ப முக்கியம். போல் ரீசெண்டாக கொஷின்ஸ் எப்படி கேட்குறாங்கன்னா, இப்போ ஒரு ஸ்கீம்னா அந்த ஸ்கீம் எந்த அமைச்சகத்தின் கீழே இருக்குது, எந்த துறையின் கீழே இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொஷின்லாம் கேட்குறாங்க. அதனால் இதை பார்த்துக்கோங்க. மத்திய திறன் மேம்பாட்டு
மேம்பாட்டு அமைச்சகம் மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகம் சார்பில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த திறன்மிகு இந்தியா திட்டத்தை கொண்டு வராங்க. ஓகேங்களா, எந்த அமைச்சகம்னு பார்த்துக்கோங்க. சரி, இப்போது எந்த நிறுவனத்தின் மூலமாக பயிற்சி கொடுக்குறாங்கன்னா தேசிய திறன் மேம்பாட்டு கழகத்தின் அங்கீகாரம் பெற்ற பயிற்சி நிறுவனங்கள் மூலமாக பயிற்சி கொடுக்கப்படுது. அப்போ தேசிய திறன் மேம்பாட்டு கழகத்துடைய அங்கீகாரம் பெற்ற பயிற்சி நிறுவனங்கள் மூலமாக தான் பயிற்சி கொடுக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா, இப்போ ஏன் இது நியூஸில் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது பாருங்கள். 3 திட்டங்கள் இருக்கும் பாருங்கள். பிரதமரின் திறன் வளர்ச்சி திட்டம் PMKVY 4.0 இது ஒரு திட்டம். இந்த திட்டத்தை பற்றிலாம் பின்னாடி பார்க்கலாம் பாருங்கள். பிரதமரின் திறன் வளர்ச்சி திட்டம், பிரதமரின் தேசிய தொழில் பழகுனர் திட்டம் PMNAPS அப்படின்னு சொல்லுவாங்க. PMNAPS, PMKVY. சரிங்களா, அடுத்தது வாழ்க்கை கல்வி நிறுவனம் JSS திட்டம். இந்த 3 திட்டமும் இந்த திறன்மிகு இந்தியா திட்டம் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்கில் இந்தியா திட்டம், அதன் கீழே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒருங்கிணைச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. புரிஞ்சுதுங்களா? அப்போ என்னென்ன திட்டங்க? பிரதமரின் திறன் வளர்ச்சி திட்டம் PMKVY, பிரதமரின் தேசிய தொழில் பழகுனர் திட்டம் பார்த்தீங்கன்னா PMNAPS, வாழ்க்கை கல்வி நிறுவனம் திட்டம் பார்த்தீங்கன்னா JSS. ஓகேங்களா, இந்த 3 திட்டத்தையும் ஸ்கில் இந்தியா திட்டத்துக்கு கீழே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒருங்கிணைச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ இந்த 3 திட்டம் பார்த்தீங்களா, அந்த 3 திட்டத்துக்கான எக்ஸ்பென்ஷன் பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி தாங்க, இப்போ குரூப் 4ல் இந்த திட்டத்தை பற்றி கேட்கல அப்படின்னாலும் அட்லீஸ்ட் இந்த திட்டத்துடைய எக்ஸ்பென்ஷனை வச்சு உங்களை கொஷின் கேட்டுடலாம். ஏன் குரூப் 1லேயே எக்ஸ்பென்ஷனை வச்சு கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது பாருங்கள். PMKVY அப்படின்னா பிரதான் மந்திரி கௌசல் விகாஸ் யோஜனா. பார்த்துக்கோங்க, பிரதான் மந்திரி கௌசல் விகாஸ் யோஜனா. அடுத்தது பாருங்கள், PMNAPS அப்படின்னா பிரதான் மந்திரி நேஷ்னல் அப்ரெண்டிஸ்ஷிப் ப்ரொமோஷன் ஸ்கீம். ஓகேங்களா, பிரதான் மந்திரி நேஷ்னல் அப்ரெண்டிஸ்ஷிப் ப்ரொமோஷன் ஸ்கீம். ஓகேங்களா, அப்ரெண்டிஸ் அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் படம் ஞாபகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். 90s கிட்ஸுக்கெல்லாம் ஞாபகம் வந்திருக்கும், பார்த்துக்கோங்க. பாருங்கள், அடுத்தது JSS அப்படின்னு என்னதுன்னா ஜன் சிக்ஷன் சன்ஸ்தன். ஓகேங்களா, ஜன் சிக்ஷன் சன்ஸ்தன், அதையும் பார்த்துக்கோங்க. பாருங்கள், தேசிய திறன் தகுதி கட்டமைப்பு நிர்ணயித்துள்ள தரத்துக்கு ஏற்ப 15 to 59 வயதுடையவர்களுக்கு குறுகிய கால திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கக்கூடியது தான் என்ன திட்டங்க? PMKVY, பிரதான் மந்திரி கௌசல் விகாஸ் யோஜனா. இதுக்கு எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்கன்னா 6000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அது கூட அவ்வளோக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை. ஆனால் இதனுடைய நோக்கம் என்னங்க? தேசிய திறன் தகுதி கட்டமைப்பு நிர்ணயத்துள்ள தரத்துக்கு ஏற்ப எத்தனை வயதுடையவர்களுக்கு? 15 to 59 வயதுடையவர்களுக்கு குறுகிய கால திறன் மேம்பாட்டு பயிற்சி தான் இந்த திட்டத்துடைய நோக்கம். அடுத்தது பாருங்கள், PMNAPS பார்த்தோமா, நேஷ்னல் அப்ரெண்டிஸ்ஷிப் ப்ரொமோஷன் ஸ்கீம் பார்த்தோமா. இந்த திட்டத்துடைய நோக்கம் என்னென்னா நாட்டின் தொழில் நிறுவனங்களில் 14 to 35 வயதுடைய இளைஞர்களுக்கு நிதியுதவியுடன் தொழில் பழகுனர் பயிற்சி கொடுக்கக்கூடிய திட்டம் தான் அந்த PMNAPS. ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள், 15 to 45 வயதுடைய பெண்கள் மற்றும் எளிதில் பாதிக்கப்படக்கூடிய சமூகங்களை சேர்ந்தவங்களுக்கு பதிவு செய்யப்பட்ட சமூக அமைப்புகள் மூலம் திறன் மேம்பாட்டு பயிற்சி தான் JSS. அப்போ JSS அப்படிங்கிறது பெண்கள் மற்றும் எளிதில் பாதிக்கப்படக்கூடிய சமூகங்களை சேர்ந்தவங்களுக்கான திட்டம். வயசு பார்த்திங்கன்னா 15 to 45 வயசு. என்ன கொடுக்குறாங்கன்னா சமூக அமைப்புகள் மூலமாக திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுக்குறாங்க. இதுவும் ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்கோங்க. இந்த 3 திட்டம், அந்த 3 திட்டமும் ஸ்கில் இந்தியா கீழே ஒருங்கிணைச்சிட்டாங்க. அப்போ அந்த ஒருங்கிணைச்சதுனால அந்த திட்டத்தை பற்றி ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்சுக்கிட்டால் போதும், நம்மளால் ஈஸியாக ஆன்சர் பண்ணிட முடியும். ஓகேங்களா, அதனுடைய எக்ஸ்பென்ஷன் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்கள், சூரிய மின்சக்தி உற்பத்தி திறனை பற்றி கொடுத்துருக்காங்க. நம்ம இந்தியா பார்த்திங்க அப்படின்னா சூரிய மின்சக்தியில் வரும் 2030ஆம் ஆண்டுக்குள் 50 கோடி கிலோவாட் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறனை அடைய இலக்கு நிர்ணயிச்சிருக்கோம். சூரிய மின்சக்தின்னு கிடையாதுங்க, பொதுவாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறனை 50 கோடி கிலோவாட் வரைக்கும் அதிகரிக்கணும். அந்த இதை நம்ம அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கு வச்சுருக்கிறோம். எத்தனை வருஷத்துக்குள்ளே? 2030ஆம் ஆண்டுக்குள்ளே
போல். ஓகேங்களா? அதில் ஒன்று தான் இந்த சூரிய மின்சக்தி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ வரைக்கும் நம்ம எவ்வளோ பண்ணியிருக்கோம்? 10 கோடி கிலோவாட் சூரிய மின்சக்தி திறனை நம்ம அடைஞ்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா? அப்போ ஓரளவுக்கு நம்ம டார்கெட்டை அச்சீவ் பண்ணிட்டு வர்றோம் அப்படிங்கிற மாதிரி இது சொல்லியிருக்காங்க. இது வந்து நீங்கள் மெயின்ஸுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பாயிண்ட் எல்லாம். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், ரெப்போ ரேட் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா கடந்த 5 வருஷமாக பார்த்தீங்கன்னா நமக்கு ரெப்போ ரேட்னா என்னதுங்க? ரிசர்வ் பேங்க் வந்து மற்ற பேங்க்குகளுக்கு கொடுக்கக்கூடிய கடனுக்கான வட்டி. புரிஞ்சுதுங்களா? ரெப்போ ரேட்னா என்னதுங்க? ரிசர்வ் பேங்க் வந்து மற்ற பேங்க்ஸுக்கு கடன் கொடுப்பாங்க. அந்த கடனுக்கு ரிசர்வ் பேங்க் விதிக்கக்கூடிய வட்டி தான் என்னதுங்க? ரெப்போ ரேட். அப்போது ரிசர்வ் பேங்க் வந்து மற்ற பேங்க்கு கொடுக்கக்கூடிய கடனுக்கு வட்டி விகிதத்தை அதிகரித்தாங்கன்னா என்ன ஆகும்? மற்ற பேங்க்கிட்ட நம்ம கடன் வாங்குறோமா, அப்போ நமக்கு அந்த பேங்க்கெல்லாம் விதிக்கக்கூடிய வட்டி என்ன ஆகும்? அதிகமாகும். இதுவே ரிசர்வ் பேங்க் வந்து வட்டியை குறைச்சாங்க அப்படின்னா, பேங்க்குக்கு கொடுக்கக்கூடிய கடனுக்கான வட்டியை குறைச்சாங்கன்னா, மற்ற பேங்க்கெல்லாம் நமக்கு கொடுக்கக்கூடிய கடனுக்கான வட்டி என்ன பண்ணுவாங்க? குறைப்பாங்க. இதுதான் கான்செப்ட். புரிஞ்சுதுங்களா? அப்போ ரெப்போ ரேட் குறைஞ்சதுன்னா நமக்கு என்ன அர்த்தம்? நமக்கு வந்து கடனுக்கான வட்டி வீதம் குறையுது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஓகேங்களா? இப்போ பாருங்க, சுமார் 5 ஆண்டுகள் இடைவெளிக்கு பிறகு ரெப்போ ரேட்டை குறைச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது மாற்றிருக்காங்க, குறைச்சிருக்காங்க அப்படிங்கிறத விட தொடர்ந்து 5 வருஷமாக நமக்கு ரெப்போ ரேட் பார்த்திங்கன்னா 6.5% அந்த இதுலேயே இருந்துச்சு. 6.50% தான் வந்து ரொம்ப காலமாகவே வந்து அதே தான் இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இது குறைச்சிருக்காங்க. இப்போ ரெப்போ ரேட் நமக்கு எவ்வளோங்க? 6.25%. இது கொஷினை கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. பாருங்க, அது போக மற்றதெல்லாம் வந்து ரிசர்வ் பேங்க் வந்து கூட்டம் கூடியிருப்பாங்க பார்த்தீங்களா? அதில் தெரிவித்த கருத்துக்கள்லாம் இதில் சொல்லியிருப்பாங்க. பாருங்கள், 2025 to 26 நிதியாண்டில் பொருளாதார வளர்ச்சி 6.7% இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நமக்கு பட்ஜெட்லேயுமே வந்து இந்த மாதிரி என்ன சொல்லியிருப்பாங்க? 6.3 to 6.7% வரைக்கும் வளர்ச்சி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் சொல்லியிருக்காங்க. 2025 to 26 நிதியாண்டில் பொருளாதார வளர்ச்சி பார்த்தீங்கன்னா 6.7% வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது போக என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ வந்து பணவீக்கம் அப்படிங்கிறது 4.8% இருக்கு. 2025 to 26 4.2% குறையும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பணவீக்கம் குறையிறது நல்லதுங்களா? நல்லதுதான். பணவீக்கம்னா என்னதுங்க? பொருட்களுடைய விலை வந்து அதிகரிக்கிறது. அப்போ பொருட்களுடைய விலை அதிகரிக்குது அப்படின்னா நுகர்வு தன்மை அப்படிங்கிறது குறைஞ்சு போயிருமா? புரிஞ்சுதுங்களா? அப்போ பணவீக்கம் குறையிறது நல்லது. புரிஞ்சுதுங்களா? பணவீக்கம்னா என்னதுங்க? பொருட்களுடைய ப்ரைஸ் அதிகமாகிறது தான் நம்ம பணவீக்கம் நம்ம சொல்லுவோம். புரிஞ்சுதுங்களா? அப்போ 4.8% இருக்கக்கூடிய பணவீக்கம் 2025 to 26 4.2% குறையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அது போக இன்னொரு நேம் மட்டும் மாற்றிருக்காங்க பாருங்க. இந்திய வங்கிகளுடைய இணையதள முகவரி பார்த்தீங்கன்னா bank.in என்ற புதிய கலப்பெயருடன் செயல்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுதுங்களா? bank.in இந்திய வங்கிகளுடைய இணையதள முகவரி இனி பார்த்தீங்கன்னா bank.in என்ற புதிய கலப்பெயருடன் செயல்படும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, வங்கிசாரா நிதி நிறுவனங்களின் இணையதள முகவரி பார்த்தீங்கன்னா fin.in என்ற புதிய கலப்பெயருடன் செயல்படும் சொல்கிறாங்க. வங்கிகளுடைய இணையதள முகவரி bank.in ஆகும். வங்கிசாரா நிதி நிறுவனங்களுடைய இணையதள முகவரி பார்த்தீங்கன்னா fin.in அப்படிங்கிற கலப்பெயருடன் இயங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது பார்க்கலாங்களா? பாருங்க, டெல்லியில் இப்போ வந்து என்னதுங்க, எலெக்ஷன் நடந்துச்சுங்களா? அதில் பார்த்தீங்கன்னா டெல்லி எலெக்ஷனில் 27 ஆண்டுகளுக்கு பிறகு பிஜேபி வந்து ஆட்சி அமைச்சிருக்காங்க. ரொம்ப முக்கியமானது. முன்னாடி ஆம் ஆத்மி இருந்திருப்பாங்க. அது போக 27 வருஷம் கழித்து பிஜேபி வந்து டெல்லியில் தன்னுடைய ஆட்சி அமைச்சிருக்காங்க. ரொம்ப முக்கியமானது. இப்போது டெல்லியில் எத்தனை தொகுதிகள் இருக்குங்க? 70 தொகுதிகள் இருக்குது. பாஜக கூட்டணி பார்த்திங்கன்னா 48 தொகுதிகளில் வின் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ தொகுதிகள் இருக்குது, எவ்வளோவில் வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா தேர்தல் அப்படிங்கிற கான்செப்டே நமக்கு வந்து டாப்பிக்கே வந்து நம்ம சிலபஸில் இருக்குது டைரெக்டாகவே.
புரிஞ்சுதுங்களா? அப்போ எந்த மாநிலத்தில் ஏதோ ஒரு மாநிலத்தில் எலெக்ஷன் நடக்குதுன்னா அந்த மாநிலத்தில் அந்த எலெக்ஷனில் பார்த்திங்கன்னா அந்த எலெக்ஷனுக்காக அந்த தொகுதிகள் எவ்வளோன்னு பார்க்கணும் நம்ம இப்போ. ஓகேங்களா? அந்த மாநிலத்தில் எவ்வளோ தொகுதிகள் இருக்குது, இப்போ யூனியன் பிரதேசமாக இருந்தாலும் நம்ம பார்க்கணும் எத்தனை தொகுதிகள் இருக்குது, அத்தனை தொகுதிகளில் யார் வின் பண்ணுறாங்க, யார் தோக்குறாங்க, வின் பண்ணுறவங்க எவ்வளோ சீட் வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், செயற்கை நுண்ணறிவு என்ஜின். செயற்கை நுண்ணறிவு என்ஜின் கேரளம். இப்போ நம்ம கேரளான்னு சொல்லக்கூடாதுங்க, கேரளம் தான் சொல்லணும். ஏன்னா பேர் மாற்றிருக்காங்கல்ல, எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கேரளா கிடையாது, கேரளம் அப்படின்னு சொல்லிட்டு போன வருஷம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. கேரளமில் பள்ளிகள் பயன்பாட்டுக்கு என்ன கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க, செயற்கை நுண்ணறிவு என்ஜினை பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியமானது. இப்போ கேரளாலேயே பார்த்திங்கன்னா 2024 நாட்டில் முதல் முறையாக கேரள அரசு பள்ளிகளில் பணியாற்றும் ஆயிரக்கணக்கான ஆசிரியர்களுக்கு செய்தி மற்றும் தகவல் தொடர்புகள் தொழில்நுட்ப நூல்களில் செயற்கை நுண்ணறிவின் அடிப்படை மற்றும் முக்கியமான விஷயங்களை சேர்ப்பது, அவற்றின் பயன்பாடு குறித்து பயிற்சி அளிக்கக்கூடிய வகையில் கொண்டு வந்து இருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? 2024 நாட்டில் முதல் முறையாக கேரள அரசு பள்ளிகளில் பணியாற்றுவாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு அந்த ஆசிரியர்களுக்கு செய்தி மற்றும் தகவல் தொடர்புகள் தொழில்நுட்ப நூல்களில் செயற்கை நுண்ணறிவு பற்றி அடிப்படை மற்றும் முக்கியமான விஷயங்களை சேர்ப்பது, அதுக்கப்புறம் அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி பயிற்சி அதில் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த ஏஐக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு டைம் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அது போக இந்த வருஷம் என்ன பண்ணியிருக்காங்க, பள்ளிகள் பயன்பாட்டுக்கு செயற்கை நுண்ணறிவு என்ஜின் அப்படிங்கிற அந்த கான்செப்டை கொண்டு வராங்க. அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்ததும் பாருங்கள், ரொம்ப 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 முக்கியமானதுங்க, அகழ்வாய்வு. இவ்வளோ நாளாக நம்ம வெம்பக்கோட்டை அகழ்வாய்வு பற்றி தானே பார்த்துட்டு இருந்தோம். அதிகமாக ஃபுல்லாகவே வெம்பக்கோட்டை அகழாய்வு, விருதுநகர் மாவட்டம் 3ஆம் கட்ட அகழாய்வு, அதில் சுடுமண் கல் கிடச்சிது அப்படிங்கிற மாதிரி நிறைய சுடுமண் காதணி கிடச்சிது, வளையல் கிடச்சிது, சங்கு வளையல்கள் கிடச்சிது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு தான் வந்தோம். இப்போ பாருங்கள், கொடும்பாளூர் அகழாய்வு. இது எங்கே இருக்குது, கொடும்பாளூர் பகுதி எங்கே இருக்குன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குது, விராலிமலை பகுதியில். புதுக்கோட்டை மாவட்டம், விராலிமலை மறந்துடாதீங்க. ஓகேங்களா? இந்த பகுதி பார்த்திங்கன்னா பல்வேறு வரலாற்று சின்னங்கள் புதைந்துள்ள பகுதி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த கொடும்பாளூர் ரொம்ப முக்கியமான பிளேஸு. நீங்கள் சிலப்பதிகாரம் படிக்கும் பொழுது கொடும்பாளூரை பற்றி கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க. புரிஞ்சுதுங்களா? நம்ம புக்கில் இல்லை, பொதுவாக நிறைய பேர் புக்ஸ் படிக்கிற பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா சிலப்பதிகாரம் படிக்கும் பொழுது இந்த கொடும்பாளூர் அப்படிங்கிறது கண்டிப்பாக படிச்சிருப்போம். ஓகேங்களா? இது பார்த்திங்கன்னா ஏறத்தாழ 3000 ஆண்டுகளுக்கு முன்பு உருவான புராதன நகரம் அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்று ஆய்வாளர்களும் கல்வெட்டு ஆய்வுகளும் கூறுகின்றன அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த பகுதி எங்கே இருக்குன்னா திருச்சி மதுரைக்கும் இடையே பெருவெளிச்சாலையில் இந்த பகுதி இருக்குது. புதுக்கோட்டை மாவட்டம் தான், ஆனால் எங்கே இருக்குன்னா திருச்சிக்கும் மதுரைக்கும் இடையில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பாருங்கள், ஏன்னா சிலப்பதிகாரத்தில் அந்த கண்ணகி நடந்தே போவாங்கல்ல மதுரைக்கு, அப்போ இந்த வழியெல்லாம் கிராஸ் பண்ணி போவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? பாருங்கள், 4 அடியில் செங்கல் கற்களினால் எழுப்பப்பட்ட மேல் சுவர், அதன் அடியில் மண்ணால் கட்டப்பட்டுள்ள சுவரும் வெளிப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னென்ன தெரிஞ்சிருக்குன்னா 4 அடியில் செங்கல் கற்களினால் எழுப்பப்பட்ட மேல் சுவரும் அதன் அடியில் மண்ணால் கட்டப்பட்டுள்ள சுவரும் வெளிப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், நெசவு தொழில் புரிந்ததற்கு அடையாளமாக தக்களி, கொண்டை வடிவில் ஊசி, அதுக்கப்புறம் வட்டக்கல், எலும்புக்கல், இது போன்ற சான்றுகள்லாம் கிடைச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. நெசவு தொழில் புரிந்ததற்கு அடையாளமாக என்னதுங்க, தக்களி, கொண்டை வடிவில் ஊசி, வட்டக்கல், எலும்புகள் இதெல்லாம் கிடைச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. இந்த இன்ஃபர்மேஷனை படிக்காமல் போயிடாதீங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், 15வது ஏரோ இந்தியா விமான சாகச நிகழ்ச்சி மற்றும் கண்காட்சி எங்கே நடந்ததுன்னா பெங்களூரில். இது என்ன கருப்பொருளில் நடந்திருக்குன்னா கோடிக்கணக்கான வாய்ப்புகளின் ஓடுபாதை அப்படிங்கிற கருப்பொருளில் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா? 15வது ஏரோ இந்தியா நிகழ்ச்சி, விமான சாகச நிகழ்ச்சி மற்றும் கண்காட்சி பார்த்திங்கன்னா பெங்களூரில் நடந்திருக்கு. கோடிக்கணக்கான வாய்ப்புகளின் ஓடுபாதை அப்படிங்கிற கருப்பொருளில் நடந்திருக்கு. ஓகேங்களா?
அடுத்தது பாருங்கள், இந்த ஸ்பேடெக்ஸ் விண்கலங்களை பற்றி நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். ஸ்பேடெக்ஸ் விண்கலத்தை பிஎஸ்எல்வி C-60 ராக்கெட் மூலமாக டிசம்பர் 30, 2024 வந்து அனுப்பிச்சிருப்பாங்க. அதில் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அதில் இரண்டு செயற்கைக்கோள்களை ஒருங்கிணைப்பது தான் இதனுடைய நோக்கமே. ஓகேங்களா, விண்வெளியில் 2 செயற்கைக்கோளை ஒருங்கிணைக்கிறத நோக்கமாக கொண்டு தான் இந்த ஸ்பேடெக்ஸ் விண்கலனை வந்து அனுப்பிச்சிருப்பாங்க. அது சக்ஸஸும் ஆயிடுச்சு. 2 செயற்கைக்கோளை என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்பேஸில் ஒருங்கிணைச்சிட்டாங்க. இது முன்னாடியே பார்த்த நியூஸு, திரும்ப திரும்ப நான் சொல்லிட்டேன். நிறைய டைம் இந்த நியூஸை பற்றி நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, இதனுடைய இப்போ நம்ம என்ன டார்கெட் வச்சுருக்கோம்னா 2035 இந்திய விண்வெளி மையத்தை, இந்தியாவுக்குன்னு ஸ்பேஸில் வந்து ஒரு தனியே இந்திய விண்வெளி மையத்தை அமைக்கிறத நோக்கமாக வச்சுருக்கோம். ஓகேங்களா, அதற்கான முன் முயற்சிகள் தான் இந்த ஸ்பேடெக்ஸ் விண்கலங்கள் அந்த மாதிரி எல்லாமே. அப்போ என்னதுன்னா, இந்த செயற்கைக்கோள் ஒருங்கிணைப்பு அப்படிங்கிறது மூலமாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, 2 செயற்கைக்கோளை ஒருங்கிணைச்சு ஒன்றிலிருந்து இன்னொன்றுக்கு எரிபொருளை மாற்றிக்கிறது, மனிதர்களை அங்கேருந்து மாற்றிக்கிறது அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை நம்மளால் பண்ண முடியும். ஓகேங்களா, அதுக்காக இதை வந்து சோதித்து பார்த்துருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், விண்வெளியில் 2 செயற்கைக்கோள்களை ஒருங்கிணைப்பதற்கு 2024 டிசம்பர் 30 என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த PSLV 60 ராக்கெட் மூலமாக அனுப்பிச்சிருக்காங்க பார்த்தீங்களா. அந்த 2 செயற்கைக்கோளுடைய பெயர், அந்த விண்கலன் நம்ம சொல்கிற பார்த்தீங்களா, அந்த 2 விண்கலனுடைய பெயரை நான் சொல்லியிருக்க மாட்டேன். 2 விண்கலன்கள் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பேன். முன்னாடி சொன்ன நியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பெயரை பார்த்து வச்சுக்கோங்க. ஒன்று வந்து சேசர் STX-01, டார்கெட்னா STX-02. இந்த பெயருக்காக தான் இந்த நியூஸை நான் மறுபடியும் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, இதை பார்க்காம விட்டுறாதீங்க. சேசர் STX-01, டார்கெட் அப்படிங்கிறது STX-02. அந்த 2 விண்கலன்களுடைய பெயர் ரெண்டும் பார்த்திங்கன்னா ஈச் வந்து 220 கிலோ எடை கொண்டதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்தோம். இந்த பெயருக்காக நான் திரும்பி சொல்கிறேங்க. இது சம்மந்தமான நியூஸ்லாம் முன்னாடியே சொல்லியிருக்கேன் நிறைய டைம். ஓகேங்களா, அடுத்தது பார்க்கலாங்களா. பாருங்க, திரியா. இந்த திரியா அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நகரம். சவுதி அரேபியா நாட்டில் உருவாகி வரக்கூடிய திரியா நகர்னு சொல்லுவாங்க. இதை வந்து பூமியின் நகரம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த திரியா நகர் ஏன் யூஸ்னா, இந்த திரியா நகரில் வந்து நம்ம வந்து இந்தியா வந்து அங்கே முதலீடு செய்வதற்கு ஆர்வமாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. பார்த்துக்கோங்க, சவுதி அரேபியா நாட்டில் உருவாகி வரக்கூடிய ஒரு நகரம் தான் அந்த திரியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள், மசோதா ஒப்புதலை பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த நியூஸ் எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ நம்ம தமிழ்நாடு சட்டப்பேரவை வந்து ஒரு மசோதாவை நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்புகிறாங்க. ஒரு மசோதாவை நிறைவேற்றி ஆளுநர் சைன் போட்டால் தான், ஒத்துக்கிட்டால் மட்டும்தான் அது என்ன பண்ண முடியுங்க, அதை சட்டமாக கொண்டு வர முடியும். ஆனால் நம்ம அனுப்பக்கூடிய சட்டப்பேரவையில் நிறைவேற்றி அனுப்பக்கூடிய மசோதாக்களை ஆளுநர் என்ன பண்ணுறது இல்லைன்னா, ஒன்று அப்படியே வச்சு இது பண்ணிக்கிறாங்க, இல்லை அப்படின்னு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா திருப்பி அனுப்புறது அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணுறாங்க. இப்போ சில மசோதாக்களை என்ன பண்ணியிருக்காருன்னா திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க. திருப்பி அனுப்பிச்சதை நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போ ஒன்று நீங்கள் படிச்சிருப்பீங்கள்ல ஸ்கூல் புக்கில், இப்போ நம்ம வந்து ஒரு சட்டப்பேரவையில் மசோதா நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பப்பட்டது அப்படின்னா என்ன பண்ணலாம், ஆளுநர் என்னென்னலாம் பண்ணலாம், திருப்பி அனுப்பலாம், இல்லைன்னா திருப்பி அனுப்பாமையே வச்சுக்கலாம். அதுக்கு கால வரையறையெல்லாம் கிடையாது. அதை வந்து திருப்பி அனுப்பாமல் எந்த பதிலுமே சொல்லாமல் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து என்ன பண்ணலாம், அதுக்கு ஒத்துக்கலாம், அக்செப்ட் பண்ணி சைன் போட்டு அனுப்பிச்சிடலாம். இல்லைன்னா என்ன பண்ணலாம், இன்னொரு இது இருக்குது அப்படின்னா குடியரசுத் தலைவருக்கு அதை அனுப்பிச்சி வைக்கலாம். புரிஞ்சுதுங்களா, குடியரசுத் தலைவருக்கு அதை வந்து அனுப்பிச்சி வைக்கலாம். இந்த 4 கண்டிஷன் ஆர்டிக்கல் 200 சொல்லியிருப்பாங்க. ஒரு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாவை ஆளுநருக்கு அனுப்பும் பொழுது ஆளுநர் என்ன பண்ணலாம், அதுக்கு ஒத்துக்கலாம், இல்லை தன்கிட்டே வச்சுக்கலாம், இல்லைன்னா திருப்பி அனுப்பலாம், இல்லைன்னா குடியரசுத் தலைவர்கிட்ட அதை பற்றி கேட்டு டீட்டெயில்ஸ் கேட்டு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பலாம், அவருடைய பரிந்துரை கேட்டு அனுப்பலாம். இந்த 4 கண்டிஷனாக பண்ண முடியும். இது சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் என்னதுங்க, ஆர்டிக்கல் 200. இப்போ சரி, இப்போ வந்து திருப்பி அனுப்புறாரு பார்த்தீங்களா, சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட அந்த மசோதாவை ஆளுநர் வந்து திருப்பி அனுப்புகிறாரு. அப்போ திருப்பி அனுப்பின உடனே மீண்டும் அதில் திருத்தப்பட்டு சட்டப்பேரவையிலேருந்து திருப்பி ஆளுநருக்கு அனுப்பும் பொழுது ஆளுநர் கண்டிப்பாக என்ன பண்ணணும், அதுக்கு ஒத்துக்கணுமா. இது நம்ம ஸ்கூல் புக்லேயே படிச்சிருப்போம்.
ஆனால் நம்ம ஆளுநர் அனுப்பிச்சு திருத்தி நம்ம அனுப்பப்பட்ட மசோதாக்களுக்கும் என்ன பண்ணலைன்னா ஆளுநர் ஒப்புதல் அளிக்கவே கிடையாது. அப்போ கண்டிப்பாக என்ன பண்ணணும், ஆளுநர் திருப்பி அனுப்பிச்சா அதுக்கு என்ன, இப்போ திருப்பி அனுப்பிச்சிட்டு சட்டப்பேரவை மறுபடியும் அனுப்பிச்சதுன்னா உடனே என்ன பண்ணணும், ஒத்துக்கணும், சைன் போடணும். ஆனால் என்ன பண்ணலைன்னா ஆளுநர் அதுக்கு எந்தவித பதிலுமே சொல்லாமல் இருக்காங்க. அதனால் இது ஒரு இஷ்யூவாக போயிட்டுருக்கு, கேசஸில் போயிட்டுருக்கு. புரிஞ்சுதுங்களா? அப்போ அந்த இடத்துல தான் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து கேஸ் போகும்பொழுது இதை பற்றி பேசியிருப்பாங்க. அதனால் இந்த ஆர்டிக்கல்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆர்டிக்கல்லாம் எதை பற்றி சொல்லுது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. புரிஞ்சுதுங்களா? பாருங்கள், ஆளுநரால் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கப்படும் மசோதா மீது முடிவெடுக்க வகை செய்யும் அதிகாரம் அரசமைப்பின் 201வது விதியில் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஆளுநரால் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கப்படும் மசோதா, நான் சொன்னேன் இல்லைங்களா, ஆளுநர் வந்து குடியரசுத் தலைவருக்கு மசோதாவை அனுப்பி வைக்கலாம். அதில் குடியரசுத் தலைவர் முடிவெடுக்கக்கூடிய வகை செய்யும் அதிகாரத்தை பற்றி ஆர்டிக்கல் 201 சொல்லியிருப்பாங்க. அடுத்தது பாருங்கள், நாடாளுமன்றத்தால் ஒப்புதல் தெரிவிக்கப்பட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்க வகை செய்யும் குடியரசுத் தலைவருடைய அதிகாரத்தை பற்றி என்ன சொல்லியிருப்பாங்க, 111 சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? நாடாளுமன்றம் வந்து ஒப்புதல் தெரிவித்து ஒரு மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்புகிறாங்கன்னா அந்த இடத்துல குடியரசுத் தலைவருக்கு என்னென்ன அதிகாரம்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அதை சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் வந்து ஆர்டிக்கல் 111. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 200வது விதியில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, மசோதாக்களை மீண்டும் நிறைவேற்றும் அதிகாரத்தை சட்டப்பேரவை பெற்றுள்ளது. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, மசோதாக்களை என்ன பண்ணலாம், மீண்டும் நிறைவேற்றி திரும்பவும் என்ன பண்ணலாம், ஆளுநருக்கு அனுப்பலாம். அந்த ஆர்டிக்கலும் இதில் வந்து நிறைய சொல்லியிருப்பாங்க. குறிப்பிட்டு இதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்படிங்கிறதுக்காக இதை சொன்னேன். ஓகேங்களா? அப்போ இதை நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். இந்த ஆர்டிக்கல் சம்மந்தமாக நீங்கள் புக்கில் படிக்கிறீங்க அப்படின்னா இதை கொஞ்சம் தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதில் இந்த பாயிண்ட்டு மட்டும் இல்லைங்க, நிறைய பாயிண்ட் இருக்கும். இதில் இப்போதைக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது மட்டும் நான் இங்கே கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்கள், PM ஸ்ரீ திட்டம். இந்த திட்டம் என்னன்னா, பிரதமரின் எழுச்சி பெறும் இந்தியா பள்ளிகள் திட்டம். இதனுடைய எக்ஸ்பென்ஷன் பார்த்து வச்சுக்கோங்க. PM ஸ்ரீனா பிரைம் மினிஸ்டர் ஸ்கூல் ஃபார் ரைசிங் இந்தியா. இந்த திட்டத்துடைய நோக்கம் என்னன்னா, நாட்டில் உள்ள 14,500 பள்ளிகளை மேம்படுத்த இலக்கு. இந்த திட்டத்துடைய நோக்கமே அதுதான். ஆனால் இந்த திட்டத்தில் தமிழகம், மேற்கு வங்கம், கேரளம், தில்லி போன்ற மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள்லாம் வந்து என்ன பண்ணலை அப்படின்னா PM ஸ்ரீ புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையொப்பமிடாத மாநிலங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தமிழகம், மேற்கு வங்கம், கேரளா, தில்லி இதெல்லாம் வந்து இன்னும் வந்து ஒத்துக்கலைன்னு சொல்கிறாங்க. இப்போ டெல்லியில் கூட BJP ஆட்சி வந்துருச்சு, இனி கூட இவங்க வந்து இதுக்கு ஒத்துக்கலாம். ஓகேங்களா? ஆனால் தமிழகத்துலேயும் மேற்கு வங்கம், கேரளா இந்த 3 மாநிலங்கள், அது போக டெல்லி யூனியன் பிரதேசம் இது வரைக்கும் ஒத்துக்கலை. ஆனால் இனி வரக்கூடிய நியூஸில் பார்க்கலாம். கண்டிப்பாக டெல்லி வந்து என்ன பண்ணிடுவாங்க, இதில் வந்து சைன் பண்ணிடுவாங்க, பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போதைக்கு இது இல்லை, அதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இனி வரக்கூடிய, ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது அப்டேட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் ஒரு விஷயம் சொல்லுவேங்க, நாளைக்கு பார்த்தா அது வேறு மாதிரி ஆயிரும். இன்றைக்கி வந்து இவ்வளோ நகராட்சின்னு நான் சொல்லியிருப்பேன், இவ்வளோ மாநகராட்சின்னு சொல்லியிருப்பேன், 25 மாநகராட்சிகள் நான் சொல்லுவேன். பார்த்தா அடுத்த நாள் பார்த்திங்கன்னா இன்னொரு மாநகராட்சி அறிவிச்சிருப்பாங்க. அப்போ நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிறது ஒரு ரொம்ப நல்ல விஷயம். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், பிரதமரின் ஜன்தன் திட்டம். இந்த திட்டத்துடைய நோக்கம் என்னங்க, 2014 வந்து பிரதமர் வந்து பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சி அமைச்ச உடனே இதை வந்து கொண்டு வந்திருப்பாங்க, பிரதமரின் ஜன்தன் திட்டம். இதனுடைய நோக்கம் என்னன்னா, வங்கி கணக்கு வைத்திருக்காத குடும்பங்களுக்கு உலகளாவிய வங்கி சேவைகளை வழங்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் 2014 கொண்டு வராங்க. புரிஞ்சுதுங்களா? வங்கி கணக்கு வைத்திருக்காத குடும்பங்களுக்கு உலகளாவிய வங்கி சேவைகளை வழங்க வேண்டும் என்ற நோக்கில் கொண்டு வராங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, இதையே கொஞ்சம் மாற்றினாங்க. என்னென்னா, வங்கி கணக்கு இல்லாத ஒவ்வொரு தனிநபருக்கும் வங்கி சேவைகள் கிடைக்க வேண்டும் என்பதில் கவனம் செலுத்தப்பட்டது. ஓகேங்களா? வங்கி கணக்கு வைத்திருக்காத குடும்பங்களுக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு தனிநபருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இதில் கவனம் செலுத்தப்பட்டது. ஓகேங்களா? பிரதமரின் ஜன்தன் திட்டம், 0 பேலன்ஸ் அக்கௌண்ட் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான். அடுத்தது பாருங்க,
இதெல்லாம் ரொம்ப முக்கியமான நியூஸுங்க, எதையுமே பார்க்காம விடாதீங்க. பாருங்கள், ராட்டர்டாம் ஓப்பன் டென்னிஸ் ஆடவர் டென்னிஸ் போட்டி எங்கே நடந்துச்சுன்னா நெதர்லாந்தில் நடந்துச்சு. இதில் யார் சாம்பியன் பட்டம் வாங்குறாங்கன்னா கார்லோஸ் அல்க்ராஸ். இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஸ்பெயின். இப்போ நீங்கள் அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த ராட்டர்டாம் ஓப்பன் ஆடவர் டென்னிஸ்லாம் வந்து எல்லாம் கண்டிப்பாக இந்த எல்லா டென்னிஸுமே பார்க்கணுமா, எல்லா டென்னிஸ் போட்டியுமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணுமா அப்படிங்கிறத தாண்டி நமக்கு ஸ்போர்ட்ஸ் பர்சன், முக்கியமான ஸ்போர்ட்ஸ் பர்சன்லாம் நமக்கு நேம், அவங்களோட கண்ட்ரி, அவங்க எந்த விளையாட்டோட தொடர்புடையவங்கிறது கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்காக தான் இதையெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? அப்போ ராட்டர்டாம் ஓப்பன் ஆடவர் டென்னிஸ் போட்டியில் நெதர்லாந்தில் நடந்துச்சு. இதில் ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த கார்லோஸ் அல்க்ராஸ் வந்து சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா? அது போக இந்த போட்டியோடைய 52 ஆண்டு கால வரலாற்றில் இந்த கோப்பையை வென்ற முதல் ஸ்பெயின் வீரர் அப்படிங்கிற மாதிரி இவரை சொல்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா? அடுத்தது பாருங்கள், இன்னொரு டென்னிஸ் பிளேயரை பற்றி பார்ப்போம். டல்லாஸ் ஓப்பன் ஆடவர் டென்னிஸ் போட்டி எங்கே நடந்துச்சுன்னா அமெரிக்காவில் நடந்துச்சு. ஓகேங்களா? இதில் யார் சாம்பியன் பட்டம் வாங்கியிருப்பாங்கன்னா கனடா நாட்டை சேர்ந்த டென்னிஸ் சஃபோவோலோவ். இவரை பற்றி நம்ம சில பேர் கேள்விப்பட்டிருக்கலாம், சில பேர் பார்க்காம இருந்திருக்கலாம். ஓகேங்களா? தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சவங்க ரிவைஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? கனடா நாட்டை சேர்ந்த டென்னிஸ் சஃபோவலோவ் அப்படிங்கிறவர் தான் வின் பண்ணியிருப்பாங்க. யாரை வீழ்த்தியிருப்பாங்கன்னா நார்வே நாட்டை சேர்ந்த காஸ்பர் ரூட். இவரும் வந்து ஒரு ஃபேமஸான ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டி தான். ஓகேங்களா? டென்னிஸ் பிளேயர் தான். நார்வே நாட்டை சேர்ந்த காஸ்பர் ரூட்டை வீழ்த்தி கனடா நாட்டை சேர்ந்த டென்னிஸ் சஃபோவலோவ். ஓகேங்களா? இவர் என்னதுங்க, டென்னிஸ் பாருங்கள், பேர்லேயே இருக்குது, டென்னிஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டம். இந்த எஸ்எஸ்ஏ நீங்கள் படிச்சிருப்பீங்க, சர்வ சிக்ஷா அபியான் சொல்லிட்டு. இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்கீம், மாநில அரசுல இதில் இணைஞ்சு செயல்படுவாங்க. ஓகேங்களா? எப்போ இருந்து இது செயல்பாட்டில் இருக்குன்னா 2018 இருந்து இருக்குது. ஓகேங்களா? இதில் என்னென்னா, இதில் மத்திய அரசு 60% பங்கீடு இருக்கும், மாநில அரசுடைய நிதி பங்கீடு 40% இருக்கும். மத்திய அரசு எவ்வளோங்க, 60% நிதி பங்கீடு கொடுக்குறாங்க. மாநில அரசு இதில் வந்து 40% நிதி பங்கீடு இருக்குது. இது ஏன் இந்த டைம் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு பிரச்சனையில் இப்போ போயிட்டுருக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து என்னதுன்னா, நீங்கள் வந்து இந்த திட்டங்களில் இந்த சர்வ சிக்ஷா இந்த எஸ்எஸ்ஏ இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து மத்திய அரசு ஒதுக்கீடு பண்ணணும்ல, ஒரு குறிப்பிட்ட தொகை, இந்த 60% வந்து ஒதுக்கீடு பண்ணணும்ல. ஆனால் அவங்க பண்ணாமல் இருக்காங்க. ஓகேங்களா? பண்ண சொல்லி கேட்டதுக்கு நம்ம தமிழ்நாடு அவங்கள கேட்டதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து தேசிய கல்விக் கொள்கை, அப்புறம் அந்த பிஎம் ஸ்ரீ திட்டம், இதுலலாம் நீங்கள் வந்து இணைஞ்சாதான் நாங்கள் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டைரக்டாக சொல்லியிருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? அது கூட இப்போ இஷ்யூவாக போயிட்டுருக்கு. ஏன்னா தேசிய கல்விக் கொள்கையில் வந்து ஹிந்தி திணிப்பு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க, ஹிந்தியை கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது நமக்கு வந்து இது வந்து ஹிந்தி திணிப்புக்கான முயற்சி அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஒரு பெரிய இஷ்யூ இப்போ போயிட்டுருக்குது. புரிஞ்சுதுங்களா? அப்போ அதனால் இந்த திட்டத்தை பற்றி நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். எஸ்எஸ்ஏ அப்படின்னு என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கு மத்திய அரசு எவ்வளோ ஒதுக்கீடு, மாநில அரசு எவ்வளோ ஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படிங்க. நீங்கள் இப்போ அரசியல் ரீதியாக பார்க்காம இந்த திட்டங்கள் எதனால் இந்த பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். யார் பக்கம் நியாயம் இல்லை, இவங்க கரெக்ட் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு, இதெல்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணால் தான் நாங்கள் இதை கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி இஷ்யூலாம் போயிட்டுருக்குது. ஆனால் நாங்கள் அப்படி சொல்லலை அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. அதெல்லாம் தாண்டி இந்த திட்டத்துடைய நோக்கம் என்ன, எதனால் இந்த பிரச்சனை, அப்போ மாநில அரசு எவ்வளோ நம்ம போடணும், மத்திய அரசு எவ்வளோ ஒதுக்கீடு கொடுக்கணும், ஏன் கொடுக்காம இருக்காங்க, இப்படிங்கிற மாதிரி நியூஸ் எல்லாம் மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டால் போதுமானது. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், பெண்களுக்கான நீதிமன்றம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நாரி அதாலத். ஓகேங்களா? பெண்களுக்கான நீதிமன்றம், நாரி அதாலத். இது என்னன்னா, குடும்ப வன்முறை, வரதட்சணை கொடுமை என பெண்களுக்கு எதிரான பிரச்சனைகளுக்கு எதன் மூலமாக தீர்வு, இந்த நீதிமன்றத்தின் மூலமாக தீர்வு காணும் நோக்கில் நாரி அதாலத் அப்படிங்கிற பெண்கள் நீதிமன்றத்தை கொண்டு வர்றாங்க. அப்போ முன்னாடியே படிச்சிருப்போம், நாரி வந்தன் அதிநயம் அப்படின்னு என்னதுங்க, பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடுக்கு கொடுக்கக்கூடியது தான் என்னதுங்க, நாரி வந்தன் அதிநயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். 106வது சட்ட திருத்தம் அப்படிங்கிற மாதிரி நம்ம முன்னாடியே பார்த்துருக்குறோங்க. ஓகேங்க? பெண்களுக்கு சட்டமன்றத்தில், அப்புறம் பார்த்திங்கன்னா பாராளுமன்றம் மக்களவையில்,
பெண்களுக்கு மக்களவையிலையும் சட்டப்பேரவையிலையும் 33% இடஒதுக்கீடு வழங்கக்கூடிய திட்டம் தான் நாரி வந்தன் அதிநியம் 106வது திருத்தச் சட்டம். பாருங்க, இதுலேயே நாரினாவே என்ன மென்ஷன் பண்ணுது, பெண்கள் தொடர்பானதா அப்படிங்கிறது. அடாலட்னா என்னதுங்க, கோர்ட்டு, அவ்வளோதான், பெண்களுக்கான நீதிமன்றம். பெண்களுக்கு எதிரான பிரச்சனைகளுக்கு இந்த கோர்ட்டு மூலமாக தீர்வு காண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இப்போ என்னதுன்னா, இதையே அனைத்து மாநிலங்களுக்கும் விரிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இப்போ பாருங்கள், மிஷன் சக்தி திட்டத்தின் கீழே, ஓகேங்களா, மிஷன் சக்தி திட்டம், சக்தினாவே என்னதா, பெண்கள் தான். மிஷன் சக்தி திட்டத்தின் கீழே கிராம பஞ்சாயத்து அளவில் இயங்கி வரும் பெண்களுக்கான நீதிமன்றங்கள் திட்டம் தற்போது எங்கெங்கே இருக்குது, அஸ்ஸாம் மற்றும் ஜம்மு காஷ்மீரில் சோதனை கட்டத்தில் இருக்குது. கிராம பஞ்சாயத்து அளவில் இயங்கி வரும் பெண்களுக்கான நீதிமன்றங்கள் திட்டம் இப்போ எங்கெங்கெல்லாம் இருக்குது, அஸ்ஸாம்லேயும் ஜம்மு காஷ்மீர்லேயும் சோதனை கட்டத்தில் இருக்குது. ஓகேங்களா. 2024 டு 25 நிதியாண்டில் இப்போ முடிய போகுது இல்லைங்களா, மார்ச் 31 முடிய போகுது இந்த நிதியாண்டு. இதில் பார்த்தீங்கன்னா பீகாருக்கும் கர்நாடகாவுக்கும் இந்த திட்டத்தை என்ன பண்ணிட்டாங்க, விரிவுபடுத்தியிருக்காங்க. அஸ்ஸாம்லேயும் ஜம்மு காஷ்மீர்லேயும் சோதனை கட்டத்தில் இருந்தது. இந்த நிதியாண்டில் பீகாருக்கும் கர்நாடகாவுக்கும் என்ன பண்ணிட்டாங்க, விரிவுபடுத்திட்டாங்க. ஓகேங்களா. இனி எல்லா மாநிலங்களுக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது பெண்கள் சம்பந்தமானது, இந்த பாலின பட்ஜெட், அதுக்கு 8.8% இந்த இதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா 8.86, ஓகேங்களா, 8.86% என்ற என்ன பண்ணுறாங்கன்னா இந்த டைம் ஒதுக்கி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. பாருங்கள், 8.86% ஒதுக்கியிருக்காங்க. கடந்த பட்ஜெட்டில் பாருங்கள் 6.8 தான். இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இதுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. அது போக இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான நலத்திட்டங்களுக்கு ரூபாய் 4.49 லட்சம் கோடி என்ன பண்ணியிருக்காங்க, ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் என்னதுன்னா பெண்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். ஏன்னா போன டைம் ஒதுக்குனதை விட இப்போ அதிகமாக ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னா அதில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தானே அர்த்தம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் இன்னொரு திட்டத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க பாருங்கள், சுபோஷித் பஞ்சாயத் திட்டம். இந்த திட்டத்துடைய நோக்கம் என்னென்னா ஊட்டச்சத்து மற்றும் சுகாதார மேம்பாட்டில் சிறந்து விளங்கக்கூடிய 1000 கிராம பஞ்சாயத்துகளை தேர்ந்தெடுத்து விருது வழங்கக்கூடிய திட்டம் தான் சுபோஷித் பஞ்சாயத் திட்டம். எப்போ கொண்டு வராங்க, டிசம்பர் 26, 2024 பிரதமர் மோடி இப்போ ரீசெண்டாக கொண்டு வந்திருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா. சுபோஷித் பஞ்சாயத்து திட்டம் அப்படின்னு என்னதுங்க, ஊட்டச்சத்து மற்றும் சுகாதார மேம்பாட்டில் சிறந்து விளங்கக்கூடிய 1000 கிராம பஞ்சாயத்துகளை தேர்ந்தெடுத்து இந்த திட்டத்தின் மூலமாக விருது வழங்குறாங்க. எப்போ கொண்டு வந்திருக்காங்க, டிசம்பர் 26, 2024. ஓகேங்களா. அடுத்தது பாருங்க, இந்திய எரிசக்தி வாரம் அந்த வாரத்துக்கான விழா பார்த்திங்கன்னா அதற்கான சர்வதேச கண்காட்சி மற்றும் கருத்தரங்கம் எங்கே இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா அமைச்சிருக்காங்க அப்படின்னா டெல்லியில் கண்காட்சியை இது பண்ணியிருக்காங்க, அமைச்சிருக்காங்க. ஓகேங்களா. இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்தியா உலகின் 3வது பெரிய மின் உற்பத்தி நாடு, சூரிய மின் உற்பத்தி நாடுன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியமானது, நம்ம ஸ்கூல் புக்கில் இருந்து ஒரு அப்டேட்டடான இன்ஃபர்மேஷன் சொல்லலாம். ஓகேங்களா. இந்தியாவில் உலகின் 3வது பெரிய சூரிய மின் உற்பத்தி நாடு எதுங்க, அதாவது உலகில் இந்தியா 3வது பெரிய சூரிய மின்சக்தி உற்பத்தி நாடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா. சூரிய மின்சக்தி இந்திய எரிசக்தி வாரத்திற்கான அந்த சர்வதேச கண்காட்சி மற்றும் கருத்தரங்கம் எங்கே நடந்துச்சுங்க, டெல்லியில் நடந்துச்சு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாருங்கள், ரொம்ப முக்கியமானது, உயர்கல்வியில் பெண்களின் சேர்க்கை விகிதம் தமிழ்நாட்டில் 36% இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா 34 அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. இதை நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்கிறேன். 36 வச்சுக்கோங்க, 34 வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு நியூஸில் தமிழ்நாடு அமைச்சர் சொல்லும் பொழுது தமிழ்நாடு உயர்கல்வி பெண்களுடைய சேர்க்கை விகிதத்தில் தமிழ்நாடு 36% இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் அந்த நிதி ஆயோக் வெளியிட்ட அந்த அறிக்கையில் பார்த்தீங்கன்னா 34 இருக்குது. எது கன்ஃபார்ம் அப்படிங்கிற, ஏன்னா ஒரு நியூஸில் ஒரு மாதிரி 2 பக்கம் வேரியான இன்ஃபர்மேஷன் இருக்குது. நான் அதை பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறேன். நீங்கள் 36 படிச்சுக்கோங்க, 34 படித்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா இந்த புதுமை பெண் திட்டத்தினால தான் இவ்வளோ சதவீதம் உயர்ந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. புதுமை பெண் திட்டம்னா என்னதுங்க,
6 to 12ஆம் வகுப்பு வரை தமிழ் மீடியமில் படித்தவங்களுக்கு என்னதுங்க, காலேஜ் சேர்ந்தோன்னா மாதம் மாதம் வந்து 1000 ரூபா கொடுக்கக்கூடிய திட்டம் தான் புதுமை பெண் திட்டம். இப்போ ரீசெண்டாக அது என்ன பண்ணியிருக்காங்க, நீங்கள் 6 to 12 கவர்மெண்ட் எய்டடில் படிச்சிருந்தாலும் உங்களுக்கு என்னதுங்க, உயர்கல்வியில் வந்து அந்த மாதம் வந்து 1000 வழங்கக்கூடிய வகையில் விரிவுபடுத்தப்பட்டிருக்கும் இந்த புதுமை பெண் திட்டம். இதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்தது தான், புரிஞ்சுதுங்களா? அதையும் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அது இப்போ நம்ம வந்து 36% இருக்கிறோமா, ஆனால் அகில இந்திய அளவில் ஆவரேஜ் பார்த்திங்கன்னா 28%. இந்தியாவுடைய ஆவரேஜ் பார்த்திங்கன்னா 28% தான். அதுலேயே நம்ம கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், கொஞ்சம் இல்லை நிறையவே அதிகமாக தான் இருக்கும். நம்ம இந்தியா என்ன டார்கெட் வச்சுருக்கோம்னா 2030ஆம் வருஷத்துக்குள்ளே 50% வந்து இலக்கை வந்து அடையணும், உயர்கல்வியில் பெண்களின் சேர்க்கை விகிதம் 50% ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வந்து இலக்கு வச்சுருக்காங்க. இப்போ வந்து 28 இருக்காங்க. நம்ம தமிழ்நாடு மாநில அளவில் பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாடு 36% அதிகமாகவே இருக்கிறோம், புரிஞ்சுதுங்களா? நம்ம சீக்கிரமாக 50% இலக்கை ஈஸியாக அடைஞ்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, இந்தியாவுக்கும் பிரான்ஸுக்கும் இடையிலான ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கும். பாருங்க, இந்தியா பிரான்ஸ் அதிநவீன அணு உலைகளை கூட்டாக உருவாக்க இந்தியாவும் பிரான்ஸும் என்ன பண்ணியிருக்காங்க, திட்டமிட்டிருக்காங்க. அதிநவீன அணு உலைகளை கூட்டாக உருவாக்குவதற்காக இந்தியாவும் பிரான்ஸும் என்ன பண்ணியிருக்காங்க, திட்டமிட்டிருக்காங்க. எந்தெந்த நாடு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்தியாவோட டார்கெட் சொல்லியிருப்பாங்க பாருங்கள், 2047ஆம் ஆண்டுக்குள்ளே நம்ம ஒரு வளர்ச்சி அடைந்த பாரதமாக உருவாகணும் அப்படிங்கிற மாதிரி டார்கெட் வச்சுருந்தோமா. அந்த ஆண்டுக்குள்ளே அணுசக்தி மூலம் 100 ஜிகாவாட் மின் உற்பத்தி திறனை எட்ட இந்தியா என்ன பண்ணியிருக்காங்க, இலக்கு வச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து எப்போ வந்து இதை அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, அதாவது இந்த அதிநவீன அணு உலைகளை வந்து கூட்டாக உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவும் பிரான்ஸும் திட்டமிட்டாங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா. அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பாரிஸில் முதலாவது சர்வதேச செயற்கை நுண்ணறிவு செயல் உச்சி மாநாடு. இது முன்னாடியே பார்த்துருப்போம். அந்த மாநாடு எங்கே நடந்துச்சு, முதலாவது சர்வதேச செயற்கை நுண்ணறிவு செயல் உச்சி மாநாடு பாரிஸில் நடந்திருக்கும். ஓகேங்களா? அப்போ வந்து இதை பற்றி பேசியிருப்பாங்க. அடுத்தது பாருங்கள், சர்வதேச அளவில் கடல்சார் பாதுகாப்புக்கான ஐநா பெருங்கடல் மாநாடு எங்கே நடக்க போகுது அப்படின்னா பிரான்ஸுடைய நைஸ் நகரில் ஜூன் மாதம் நடக்க போகுது. இதையும் பார்த்துக்கோங்க. முதலாவது சர்வதேச செயற்கை நுண்ணறிவு செயல் உச்சி மாநாடு பிரான்ஸில் நடந்துச்சு, பிரான்ஸ் பாரிஸில். அதே மாதிரி சர்வதேச அளவில் கடல்சார் பாதுகாப்புக்கான ஐநா பெருங்கடல் மாநாடு எங்கே நடக்க போகுது, பிரான்ஸில் தான் நைஸ் நகரில் ஜூன் மாதம் நடக்க போகுது. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிரான்சின் மார்சே நகரில் புதிய இந்திய துணை தூதரகத்தை என்ன பண்ணியிருக்காங்க, அமைச்சிருப்பாங்க. அதையும் பார்த்துக்கோங்க. பிரான்ஸில் மார்சே நகரில் புதிய இந்திய துணை தூதரகத்தை அமைச்சிருப்பாங்க. பாருங்க, அடுத்தது நகராட்சிகள். ஒரு 3 பேரூராட்சியை நகராட்சியாக தரம் உயர்த்தியிருப்பாங்க. பாருங்கள், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீபெரும்புதூரையும், எந்த மாவட்டம் இருக்குது பார்த்துக்கோங்க, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புதூரையும், செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாமல்லபுரம். ஓகேங்களா? அடுத்தது தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருவையாறு. இந்த 3 பேரூராட்சிகளையும் நகராட்சிகளை தரம் உயர்த்த முடிவு பண்ணியிருக்காங்க. ஸ்ரீபெரும்புதூர், செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாமல்லபுரம், தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருவையாறு, இதை 3ஐயும் நகராட்சியாக தரம் உயர்த்த போகிறாங்க. ஓகேங்களா? பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. அடுத்தது பாருங்க, ஊழல் தரவரிசை பட்டியல் 2024ஆம் ஆண்டுக்கானது வெளியிட்டிருப்பாங்க. ஊழல் தரவரிசை பட்டியல் 2024ஆம் ஆண்டுக்கானது. வருடம் எந்த அமைப்பு வெளியிடுறாங்கன்னா டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் அப்படிங்கிற அமைப்பு தான் வருடம் ஊழல் தரவரிசை பட்டியலை வெளியிடுறாங்க. இந்த ஆண்டில் இந்தியா எத்தனையாவது பிளேஸில் இருக்காங்கன்னா 96வது பிளேஸில் இருக்காங்க. ஓகேங்களா? பாருங்க, இந்தியா 38 புள்ளிகளுடன் 96வது இடத்துல இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? 2023 பார்த்தீங்கன்னா 39 புள்ளிகளுடன் 93வது இடத்துல இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்னன்னா, இப்போ இதில் பாருங்கள், 100 புள்ளிகள் அப்படின்னு என்னதுன்னா ஊழலற்ற நாடுன்னு அர்த்தம்.
0 அப்படின்னு என்னதுங்க, ஊழல் மிகுந்த நாடுகள்னு அர்த்தம். அப்போ எண்ணிக்கை அதிகமாகுது அப்படின்னா, ஓகேங்களா, எண்ணிக்கை அதிகமாகுது, எண்ணிக்கை இந்த புள்ளி பாயிண்ட் குறையுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நம்ம வந்து ஊழலில் முன்னேறிட்டு வரோம், அதாவது சார் என்ன சொல்லலாம், ஊழல் குறையுதுன்னு அர்த்தம். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. புரிஞ்சுதுங்களா? 100 புள்ளிகள் அப்படின்னா ஊழல் இல்லாத நாடாகவும், 0 அப்படின்னா ஊழல் மிகுந்த நாடாகவும் பார்க்கப்படுது. அப்போ 38 புள்ளியில் 96வது இடத்துல இருக்கிறோம். இதுவே 2029 பார்த்தீங்கன்னா அதிகமாக 39 புள்ளிகளுடன் 93வது இடத்துல இருந்தேன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? பாயிண்ட் குறையுது அப்படின்னு என்னதுங்க, நம்ம ஊழல் அதிகமாகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பாரு, டென்மார்க்கில் டென்மார்க் தான் ஃபஸ்ட்டு 3 கண்ட்ரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்மார்க்கு, ஃபின்லாண்டு, சிங்கப்பூர், இதெல்லாம் வந்து ஊழல் குறைவான நாடுகள். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பிளேஸில் டென்மார்க்கு, ஃபின்லாண்டு, சிங்கப்பூர், இதெல்லாம் பாயிண்ட்டு 90 பாயிண்ட்டு, 88 பாயிண்ட்டு, 84 பாயிண்ட்டு, அதாவது புள்ளிகள். ஓகேங்களா? 90 புள்ளி, 88 புள்ளி, 84 புள்ளி, இதெல்லாம் என்ன அர்த்தங்க, 90 புள்ளி அப்படின்னு என்னதுங்க, புள்ளி வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு என்ன அர்த்தம், அங்கே ஊழல் குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். புரிஞ்சுதுங்களா நான் என்ன சொல்ல வரேன்ட்டு? இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே பாயிண்ட்டுங்க. 100 புள்ளின்னா நமக்கு என்னங்க அர்த்தம், 100 புள்ளி அப்படின்னு என்ன அர்த்தம், ஊழலற்ற நாடா. அப்போ புள்ளி குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னா ஊழல் அதிகமாயிட்டே வருதுன்னு அர்த்தம். புரிஞ்சுதுங்களா? அப்போ டென்மார்க் பார்த்தீங்கன்னா 90 புள்ளி ஃபஸ்ட்டு பிளேஸில் ஊழலற்ற நாடாக இருக்குது, ஊழல் குறைந்த நாடாக இருக்குது. ஊழல் குறைந்த முதல் 3 நாடுகள் டென்மார்க்கு, ஃபின்லாண்டு, சிங்கப்பூர். இது வந்து எத்தனையாவது இடம், இது வந்து பாயிண்ட்டை சொல்லியிருக்கேன். புரிஞ்சுதுங்களா? அடுத்தது பாருங்கள், கடைசி 3 பிளேஸில் இருக்கிறது பாயிண்ட் குறைஞ்சிருக்கு பாருங்கள், 8 பாயிண்ட்டு. தெற்கு சூடான் தான் வந்து கடைசி பிளேஸில் 180வது இடத்துல இருக்குது. ஊழல் மிகுந்த நாடாக வந்து தெற்கு சூடான் பார்க்கப்படுது, 8 பாயிண்ட்டு தான். அடுத்தது சொமாலியா வந்து 9 பாயிண்ட்டு, 179வது இடத்துல இருக்குது. 10 பாயிண்ட் என்னதுங்க, வெனிசுலா 178வது இடத்துல இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு 3 நாடு எதுன்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 3 நாடுன்னு என்ன அர்த்தம், ஊழல் குறைந்த நாடுகள். கடைசி 3 நாடுகள் அப்படின்னா ஊழல் மிகுந்த நாடுகள். இந்தியா எத்தனை பாயிண்ட்டு அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்தியா வந்து 96வது இடத்துல இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், வருமான வரி மசோதா. புதிய வருமான வரி மசோதா கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. இதில் புதுசாலாம் எதுவுமே ஆட் பண்ண போகிறது இல்லைங்க. என்ன அப்படின்னா எளிமைப்படுத்துகிறாங்க, அந்த சொற்களை வந்து எளிமைப்படுத்துறது, புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கக்கூடிய சொற்கள்லாம் வந்து எளிமைப்படுத்தும் விதமாக புதிய வருமான வரி மசோதா 2025 தாக்கல் பண்ண போகிறாங்க. நடைமுறையில் உள்ள வருமான வரி சட்டத்தில் இடம்பெற்றுள்ள, இதில் 2 விஷயங்களை தான் மாற்றிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னென்னா, நடைமுறையில் உள்ள வருமான வரி சட்டத்தில் இடம்பெற்றுள்ள மதிப்பீட்டு ஆண்டுன்னு இருக்கும் பார்த்தீங்களா, அதையும் முந்தைய ஆண்டு என்ற சொற்றொடர்கள் கைவிடப்பட்டு அதையும் மட்டும் எடுத்துட்டு அதுக்கு பதிலாக வரி செலுத்துவோர் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் வரி ஆண்டு அப்படிங்கிற மசோதாவில் பயன்படுத்தப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த மதிப்பீட்டு ஆண்டு, முந்தைய ஆண்டு அப்படிங்கிற அந்த வேர்டை மட்டும் எடுத்துட்டு அதுக்கு பதிலாக வரி ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு பயன்படுத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, போதுமானது. வேறு எதுவும் சேஞ்செல்லாம் பண்ணலை. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், ரொம்ப முக்கியமானது, குடியரசுத் தலைவர் ஆட்சி. இப்போ ரீசெண்டாக எங்கே அமல்படுத்தியிருக்காங்க, மணிப்பூரில். ஓகேங்களா? மணிப்பூரில் இதுக்கு முன்னாடி யாருடைய ஆட்சி இருந்துச்சு, என் பிரேம் சிங் தான் சிஎம், அவருடைய தலைமையிலான பிஜேபி ஆட்சி இருந்துச்சு. எங்கேங்க, மணிப்பூரில். அங்கே எதனால் வந்து இப்போ திடீர்னு வந்து குடியரசுத் தலைவர் வந்து ஆட்சி நடைமுறையில் வந்திருக்கு அப்படின்னா, மணிப்பூரில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மைதேயி சமூகத்தினருக்கும் குகி சிறுபான்மையாக இருக்கக்கூடிய இந்த குகி பழங்குடியினருக்கும் 2023 பெரும் கலவரம் உண்டது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு வரைக்கும் அது ஏதோ ஒரு வகையில் ஒரு பிரச்சனையாக வெடிச்சுட்டே இருக்குது. புரிஞ்சுதுங்களா? அதனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து அமல்படுத்தியிருக்காங்க. அப்போ அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு போயிருக்கும், குடியரசுத் தலைவருடைய கண்ட்ரோலுக்கு மணிப்பூர் போயிருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்கள், 18வது மக்களவை.
அப்போ ரீசெண்டாக நடந்தது என்ன எலெக்ஷனுங்க? 18வது மக்களவை தேர்தல். ஓகேங்களா? எத்தனையாவது மக்களவை? 18வது மக்களவை தேர்தல் நடந்திருக்கும். இதில் பார்த்திங்கன்னா இதில் நமக்கு எம்பியில் எலெக்ட் பண்ணியிருப்பாங்கள்ல, அதில் 543 எம்பிக்களில் 74 பேர் பெண்கள். ரொம்ப முக்கியம். அப்போ நமக்கு எவ்வளோ பேர் இப்போ அதாவது பெண்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு இவ்வளோ சதவீத இடஒதுக்கீடு கொடுக்கணுங்கிறதுக்காக சட்டம்லாம் கொண்டு வந்தாங்க. பெண்களுக்கான நிறைய திட்டங்கள் அவங்க அதிகாரத்தில் இடம்பெற வேண்டி நிறைய திட்டங்கள் எல்லாம் கொண்டு வர்றாங்க. அப்படிங்கும் பொழுது அது ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? பாருங்கள், மொத்தம் உள்ள 543 எம்பிக்களில் 74 பேர் பெண்கள் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? மேற்கு வங்கத்தில் மட்டும் 11 பேர் இருக்கிறதா சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் 5 தான். பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு மேற்கு வங்கத்தில் தான் 11 பெண் எம்பிக்கள் மக்களவையில் இருக்காங்க. மேற்கு வங்கத்தை சேர்ந்த எம்பிக்கள் அங்கே இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. தமிழகத்தை சார்ந்த மக்களவையில் எத்தனை எம்பிக்கள் இருக்காங்க அப்படின்னா, பெண் எம்பிக்கள் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5. இதை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? பெண்கள் முன்னேற்றத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். 543 பேரில் 74 தான் இருக்கும். அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளோதாங்க. 8 to 14 ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்ம உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் டெலிகிராம் சேனலில் இருப்பீங்க. கிருஷோபா அகாடமிக்குன்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக டெலிகிராம் சேனல் இருக்குங்க. ஓகேங்களா? அதில் நம்ம தினமணி நியூஸ் பேப்பர் கட்டிங் போட்டுட்ருக்கோம். நீங்கள் நியூஸ் பேப்பர் வாங்கி படிக்கிறீங்கன்னா ஓகே. இல்லை நியூஸ் பேப்பர் வாங்கலை அப்படின்னா நீங்கள் இந்த டெலிகிராம் சேனலில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேங்களா? நீங்கள் அதில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லியும் தினமணி பேப்பர் மட்டும்தான். ஓகேங்களா? தினமணியில் வரக்கூடிய நியூஸ் பேப்பரில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எது மாதிரிலாம் நியூஸ் கேட்பாங்களோ அதையே போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். டெய்லி அதை பேப்பர் வாங்காதவங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதை டெய்லியும் சும்மா ரீட் பண்ணிவிட்டு, இல்லை நம்ம வீடியோ பார்க்குறவங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, நியூஸ் பேப்பரில் டெய்லி ரீட் பண்ணிவிட்டு வீடியோ பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இல்லை நான் நியூஸ் பேப்பர் மட்டும் படிக்கிறவங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, நியூஸ் பேப்பர் மட்டும் படிச்சுட்டு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? உங்களுக்கு எப்படி செட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? என்ன நீங்கள் படிச்சுட்டு பார்த்தீங்க, வீடியோ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரீகால் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு நான் நோட்ஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னாலும் அது ஓகே தான். ஆனால் எப்படியோ கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நியூஸை ரீட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம புக்கில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் அப்டேட் இல்லாமல் இருக்குது. நம்ம தான் கரண்ட் அஃபேர்ஸ் மூலமாக நம்மளை அப்டேட் பண்ணிக்கிட்டே வரணும். ஏன்னா அப்டேட்டட் இன்ஃபர்மேஷன் தான் நமக்கு எக்ஸாம்ஸ்லேயே கேட்குறாங்க. அதனால் அந்த இடத்துல நம்ம படித்தும் அதை தப்பு பண்ணிட்டு வந்துடக்கூடாது. புரிஞ்சுதுங்களா? அதனால் ரெகுலராக நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுற பழக்கத்தை கண்டிப்பாக வளர்த்துக்கோங்க. நம்ம நாளைய அரசு அதிகாரிகளான நம்ம கண்டிப்பாக நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணணும். நம்மளை சுற்றி என்னென்னலாம் நடக்குதுன்னு நமக்கு தெரியணும். சமூகத்தில் என்ன பிரச்சனைலாம் போயிட்டுருக்குதுங்கிறது நமக்கு தெரியணும். இது மதிப்பெண்ணுக்காக மட்டுமே கிடையாதுங்க. சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு தெரியணும். அதற்கு சொல்யூஷன் நம்மளால் சொல்ல முடியணும். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். அதுக்கு என்ன நடக்குதுங்கிறத நமக்கு கண்டிப்பாக தெரியணுங்க. ஓகேங்களா? ரெகுலராக நியூஸ் படிங்க. ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.